ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எக் கிரேவி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வணக்கி விட்டு தேவையான அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் வணக்கி விட்டோம்னா பொரிய ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதனால் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுக்கிற 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போதும். ஒரு 1½ ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கொதித்த உடனே நம்ம வேக வச்ச முட்டையை வந்துட்டு அதில் ஒவ்வொன்றா எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டையை 2ஆக கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் மசாலா ஏறும், அதனால் நான் முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் மசாலா நல்லா ஏறும் மேலெல்லாம். அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டு விடுங்க. கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு வந்துட்டு பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வருது. Thank you. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Thank you.